நாங்கெல்லாம் எங்க போறோம் தெரியுமா? நீங்கம்மா வரிய காட்டுக்கு காவலுக்கு போகணும். காவல் கண்ணுங்கிறதுமா இருக்கணுமா? வள்ளியம்மா கூட காவல் முடியும் தர வரையும் துணையோட இருக்கணும்னு அப்பா சொல்லியிருக்காரு. அப்பா சொன்னபடி காவலுக்கு போகணும்னா மனசுல இருக்க ஆசையெல்லாம் எடுத்து சொல்லணுமா? டேய் அழகரு, காது விட்டினாலே ஏதோ வாயோட அக்காண்டானே. நீங்களும் புளுத்தினி இவரும் புளுத்தினி. ஊதா ஊதா துணி புழு துணி வாயில புழு துணியா? நான் என்னப்பா வேணும் உனக்கு? இன்னொரு வரையும் நீ வாயை திறக்கலையே, நான் வந்தா மாட்டேன். மாமாவும் புளு கலர் துணி போட்டுக்காரு, நீங்களும் புளு கலர் துணி போட்டுருக்கீங்க. நம்ம ரெண்டு பேரும் கலட்டி போட்டுட்டு சும்மா திரிவோமா? நீ வீட்டுக்கு போ, காலைல உனக்கு கஞ்சி கிடைக்கிறான்னு பாரு. நான் அக்கா ஒருத்தரை காதலிக்கிறேன். நீங்களா? ஆமா, அதான் எனக்கு தெரியும்ல. ஆனா அக்கா உங்களுக்கு இன்னும் மாசம் கிடக்கு, இன்னும் 2 மாசம் கிடக்கு. ஒழுக்கமா போங்க, அங்கிட்டு போங்க. புரட்டாசி பிறந்த பிறகு இப்படி எல்லா வேலையெல்லாம் ஆரம்பிக்கல, போங்க. அக்கா அத்தாடி 5-6 தெரியுதேடா. அக்கா நீ காதலிக்கிறேன்னு தெரியும், ஆனா ஒருத்தரையா இல்ல எத்தனை ஒத்தோட புடுங்க போகுது. ஏ அப்பா, எல்லாம் ஒரே சைஸ்ல தெரியுறாங்களே, ஒருத்தனுக்கு பிறந்திருப்பாங்களா? அக்கா நீ காதலிக்கிறேன்னு தெரியும், ஆனா ஒரு ஆளைத்தான் பண்றியா? ஒரு நாளைக்கு ஒரு ஆளு, இன்னைக்கு ஒரு ஆளு. என்னடா காதல் தான் சும்மா இருப்ப, ஒரு நோட்டு நம்பி கிடக்கு. அதுல நீ 2வது நோட்ல முத ஆளு. நல்ல, நான் உனக்கு என்னப்பா வேணும்? எனக்கு அக்கா வேணும். அக்கான்னு சொல்லி நல்ல நொட்டு நொட்டுறடா. வேற எப்ப சச்சா இல்லப்பா. அக்கா வச்சு நான் பேக்கரி வாங்காம விட மாட்டேன். வாங்கிருவேன், ஒரு ஊருக்கு இப்படி சொல்லி வாங்கிருவேன். ஆமா, நான் காதலிக்கிறவன் நினைச்சு மனசுல இருக்க ஆசையை சொல்லுவோம். உங்களுக்காண்டிதான் இந்த பாட்டை பாடுறேன். மூணு மலம் மல்லிகைப்பூ என்ன முட்டை கண்ணால் பாக்குதடி. 3 முழம் மல்லிகைப்பூ முட்டை கண்ணு மல்லிகைப்பூ என்ன முட்டை கண்ணி கேக்குதடி.
பாட்டுக்கு அவர் கையால இசை வச்சுக்கிட்டு இருக்காரு, கண்ணடிக்கிறார். சரி, அதாவது எப்படி இருந்தாலும் சரி. எனக்கு அடுத்து ஒருத்தி இருக்கா, அன்பானவ, அழகானவ. இந்த உலகத்திலே பெண்ணுக்கு பெண்ணே பொறாமை கொள்ளும் பேர் அழகி. அப்படி ஒரு அழகி வரட்டும், எல்லாரும் ஒன்னா போய் காவலை பார்க்க வேண்டியது கடமை. அடே அடே எந்திரிங்கடா, இருக்கிறதே 10, 15, 20 பேர் தான். அதுலயும் பொழந்துகிட்டு படுத்து கிடக்குறீங்க. எந்திரிக்கடா, 4 மணிக்கு நாங்களும் போயிருவோம், நீங்களும் போயிடலாம். எந்திரிக்க. வர்ற பொம்பளை புள்ள மோசமான புள்ள, படுத்திருந்தீங்கன்னா கொஞ்சம் கடிச்சு வச்சிருவா. எந்திரிக்க. இன்னொரு பிள்ளை இருக்காளா? என்ன சொல்றீங்க? இன்னொருத்தி இருக்காப்பா. இன்னொருத்தியா? உனக்கு கொஞ்சம் கூட ஈவு இறக்க இருக்கா? என்ன தம்பி ஒருத்தன் இருக்கிறே, கல்யாணம் ஆகாம 2 பேர் தானே கை கெஞ்சி குடிச்சிட்டுறே. உனக்கே கொஞ்சம் ஈவு இறக்க இல்லையா? அந்த பொண்ணை உனக்கே கட்டி வைக்கிறேன். என்ன சொல்ற? நீயே வச்சுக்க. அப்புறம் உங்களை விடவா? என்ன விட முடியாதுன்னா, நான் அக்கா வேணும், நீ வேணா அவளை விடு. சொல்லுவாக்கா, உங்களை விட அவன் அழகா இருப்பாளா? நம்பி போய் தொலையாதரா. நாசமத்து போறவனே உன் பேண்ட்டுக்குள்ள என்ன கிடக்கு, அவன் பாவாடைக்குள்ளேயே அதான் கிடக்கு. என்ன சொல்ற? திங்கள் உறங்கிய போதும், திங்கள் உறங்கிய போதும், கண்கள் உறங்கிடுமா காது, கண்கள் உறங்கிடுமா காது, கண்கள் உறங்கிடுமா. திங்கள் உறங்கிய போதும், திங்கள் உறங்கிய போதும், கண்கள் உறங்கிடுமா காது, கண்கள் உறங்கிடுமா காது, கண்கள் உறங்கிடுமா. உண்டு கள்ளம் நெஞ்சம் உறவினாரை கொள்ளும், கண்கள் உறங்கிடுமா காது, கண்கள் உறங்கிடுமா காது, கண்கள் உறங்கிடுமா. உறவை ஆடிக்கொண்டு
சூப்பர். இன்னும் ஒண்ணுமே செய்யல, நீ மட்டும் கத்துற என்ன? என்னமே செய்யல, ஓட்டல கத்துறேன்னு குச்சி விட்ட தெரியலையா? மாமாவுக்கு வெக்க வேற வந்து வெக்கம் இல்ல, உன்னை பார்த்த உடனே ஒரு மனசு கீழே பாக்குறாரு. எப்படி பாருங்க மாமா முருகன் மாமா ஐ லவ் யூ சொல்லலாம். கனவுக்குள்ள என்ன வெக்கம்? ஒரு மாதிரி சுத்தலாமா? ஒரு மாதிரி எக்கடி வருதா? அப்ப இன்னொரு கட்டிக்க போட்டு போய் எல்லாம் உணர்ந்து இறக்குமா கீழே. இன்னைக்கு குடும்பிச்சிட்டு முருகன் சித்தப்பு தான் விழுந்திருக்கு. ஒரு சீட்டுல 2 சீட்டு விழுந்திருக்கு உனக்கு. மாமா உதட்டுல என்ன புண்ணா இருக்கு? யார் கிடைச்சது? ஏற்கனவே எப்படித்தானே? சரி நல்லா இருக்குண்ணா. குழுக்கு சீட்டு உனக்கு தான் விழுந்திருக்கு. இந்த சீட்டுல வந்து பணம் கிடையாது, அந்த சீட்டுல பணம் கிடக்கு பாத்துக்க. கூட்டிட்டு வரல. பிரியா இருக்கணுமா? ரொம்ப பிரியா இருக்கு. ஏய் உன் பேர் என்னமா? பேர் காட்டுராணி. காட்டுராணியா? அதனால காட்டிக்கிட்டு. எங்க சித்தப்பு பேரு முருகன். சரிதானா? பேர் சரிதானா? காட்டுராணி இல்ல, எங்க சித்தப்பு பேரு முருகன். உன் பேரு மயிலு ஏறிக்கிறது இல்ல. அவங்க பேரு காட்டுராணி, அவர் பேரு குத்துராசா. மணி அரே அப்பா அம்பிட்டு என்னைக்கிட்டே வர. கொஞ்ச நேரத்துல நீ மட்டும் ஆள் மாறிட்டப்ப என்னைய சொன்ன? அடியே மணி மணி நீ என்னைய காதலிக்கிறியா அவளை காதலிக்கிறியா? எல்லாரும் வேணும். எல்லாத்தையும் நொட்டிட்டு திரியுவ. ஒருத்தரை சொல்லு, ஓசியிலே கிடைச்சோன்னு மக்களை பாடுவேன். சரி ஒரு சோளம், சரி ஒரு சோளம் சோளம் வாங்கி ஊத்துறேன். சோது போல போய்க்கிடலாமா? சரி டீ வாங்கிட்டு வாங்க செல்லம். டீ வேணும், டீ வேணும். எந்திரிங்க. எப்ப கொடுத்தீங்க? நான் வாங்கினேனா? என்ன வேலை முடியுது? பெரிய கலெக்டர் வேலை. போப்ப போய் வாங்கிட்டு வா. இருமா உட்காந்து நாடகத்தை ரசிச்சு பாக்குறாரு. 2 பேரும் பொம்பளை பிள்ளை வந்திருக்கீங்க. நீ இப்ப நீ டீ வாங்கி தர முடியுமா முடியாதா? வேற ஒண்ணும் இல்லைங்க. நீ என்ன ஓடி செல்லாம்? நீ என்ன பொம்பளைக்கு ஏமாந்தாளா? பொம்பளை சொன்னோடனே போயிடுறிய.
உண்மையாலுமே உன்னைய மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கலாம் கொடுத்து வச்சிருக்கணும். ஏன் இப்படி இருக்கியா? அதோட அவ்வளவுதான் போல மிளகா அரைச்சிருவா தலையில மரத்துல சேலை கட்டினாலும் 2 கட்டி கட்டி இப்படி போகலையே. அடியே அடியே அப்பா உங்ககிட்ட வந்தாரா? வந்தாரடி. என்ன சொன்னாரு? வயசான மனுஷன் ஒண்ணும் செய்ய தெரியலடி. ஏய் என்ன சொல்ற? ஆமா காட்டுக்கு காவலுக்கு போக வேண்டிய விஷயத்த சொன்னாரா? அதத்தான் சொல்றேன், இந்த விஷயங்களை சொல்லவே தெரியலனுங்கிறேன். இதுக்கு முன்னாடி நீ காட்டுக்கு போயிருக்கியா? ஆமா எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஐயோ ஆமா ஆமா இவ்வளவு அழகா இருக்கே, ஜாக்கெட் எங்க தைக்கிற? எங்க ஊர் கொத்தனார் கிட்ட கொடுத்து. கொத்தனார்த்தியா? எரும மாட்டுமுண்டா? கேள்வி கேட்கிறா பாரு. டெய்லர்ட்ட தாண்டி கொடுக்கணும். டெய்லர்ட்ட தாண்டி. எந்த ஊர் டெய்லர்ட்ட கொடுக்குற? எங்க ஊர் டெய்லர். சரி இங்க வாயே. அளவு கரெக்டா தைக்கிறாங்கம்மா. நேரா நில்லு. இந்த பக்கம் பீரோல சாத்திருக்கேல்ல, இந்த பக்கம் யாரு சாத்துறது? அது யாருக்காக வந்து தெரியுமா? என் மாமே முருகனுக்காக வந்தேன். ஆமா பாத்துட்டு போறாரு அப்படின்னு தான் அங்க ரெண்டு பாக்குறாரு பாரு. பொம்பளைனா ஆமா ஆமா அச்சம் மடம் நாணம் பயிர் போட இருக்க வேணாமா? ஏன் பைப்பு இல்லாம ஏத்துக்கிறாரு? இல்ல தெரியாம கேக்குறேன். சரி காட்டுக்குள்ள போயிருக்கியா? போயிருக்கேன்டி. காட்டுக்குள்ள இன்னைக்கு கூட போனேன்டி காட்டுக்குள்ள. காட்டுக்குள்ள பெருசு பெருசா இருக்கு மாமலே. நீ எல்லாம் போற என் தலையெழுத்து. அடியே ஏடி சொல்ற கேளு. பெருசு பெருசா இருக்கு நீ தான் சொல்லிக்கிட்டு திர்ற. ஒரு ஆளுக்கும் தண்டாளைக்கு ஒன்னோட பூரா புதிய தண்டி இருக்குது. ஆமா அப்புறம் ஆம்பளை லட்சணங்கிற ஆம்பளைனா ஒழுக்கமா இருக்கணும்டா சைஸா. அப்படி ஏதாவது ஒரு காலி எனக்கா சாணதி? ஒண்ணுமே இல்லடி பூரா புதியது எம்பிட்டு. சரி விடு, நீ சொன்னேன்னா புதியத்தான் இருக்கு. ஐயா அது சருப்பு புதி. சொல்லுங்க சொல்லுடி. சரி காட்டுக்குள்ள பெரிய பெரிய மிருகமா இருக்குமாம்ல, அப்பா காட்டுக்குள்ள போறப்ப பயப்படக்கூடாதுன்னு சொல்லி இருக்காரு. அடியே முத போகும்போது பயமாத்தான் இருக்கும். அப்புறம் ஒரு தடவை போயிருச்சுன்னா அதுவா கலகலன்னு போகும். என்னது? காட்டுக்குள்ள உள்ள பாதை பழக்க வழக்கம் தாமா. பழக்க வழக்கம். ஒரு தடவை நடந்து 2-3 தடவை நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா தடம் விழுந்து போகும். பழகி போயிரும் இல்லையா? அவளை விஷம் மனுஷன் உடம்புல இருக்கு. போற பாதையில கூட புல்லு முளைக்க மாட்டேங்குது. அவளை விஷம் உள்ள மனுஷனா வாழ்ற அந்த உலகத்துல. வாங்க. ஆமா அப்பா காட்டுக்கு போய் காவல் பார்க்க சொன்னார்ல. ஐயோ இந்த முந்தை ஊரை கெடுத்துருவாளாட்டிருக்கிய. ஒரு இடத்துல நிக்கிறியாரி, அம்மாவை கூப்பிடனு காவலுக்கு போன காவல் கண்ணு கருத்துமா இருக்கணும். அம்மா அம்மா வாங்கம்மா. I
முழுசா வச்சிருக்காரு. பூங்காத நல்ல அழகு பூங்காத முழுசா எதுக்கு வச்சிருக்காரு? உன்னை போய் வேலைக்கிட்டே அப்படி செய்வி நறுக்கு சுருக்குன்னு வேலையெல்லாம் இல்லையே, உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. உங்க அப்பா கிட்ட கேட்டு பாருங்க. எங்க அப்பாட்ட போய் என்ன கேட்கணும்? வேலை தெரியாம தான் கேக்குறேன். முத்துராணி புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கையில என்ன விவரம் கேட்டுட்டு வந்தியாடி? ஏன் அப்படி வெடு வெடுன்னு வெடு வெடு நான் பேசுறேனா? வெடு இந்த வெடுன்னு இடத்துல யாரு நானு? தலைவி. தலைவி சொல்ற நீங்க கேட்கணும். சரி, அதுக்கு கோமா பேசுறீங்க. கோபம்ல இருக்கிறதானே குணம் இருக்கு. கோமா பேசாது. நான் பேசுவேன். கோமா பேசுறீங்கன்னா வேலையை விட்டு நின்னுக்குருவீங்க. வேற எந்த வேலை என்ன வேலைகளை விட்டு நின்னா என்ன ஆளே இல்லையா வேலைக்கு? உங்க 1000 பேர் வரிசை நிப்பாங்கடி. குடும்பத்துல வந்து வேலை பார்த்துட்டு இங்க புங்கு தலந்து பாத்துக்க முதல்ல. நான் கேக்குறேன், இந்த வேலை வேணான்ற, இந்த வேலையை விட்டு வேற என்ன வேலைக்கு போவ? வேலை வேற என்ன வேலைக்கு போவ? கேளு, இந்த முருகன் கூட கொத்தனார் வேலைக்கு போகணும். சூப்பரா இருக்கு முடியும். சீ, நான் ஆமா, ஐயோ இவளோட சேர்ந்து நானும் மாறிடுவேன். மாறிட்டு அப்புறம் என்ன மாறிட்டேன்? ஐயோ இவன் வேற கொதிக்கிறானே. ஆமா அப்ப வாங்கம்மா, வாங்கம்மா, வாங்கம்மா. சரி அப்படியே பேசிட்டு இந்த இடத்துல பாக்கல. ஏய் இங்க பாருங்கம்மா, எத்த தண்டி மலை. நீங்க அது அங்க இருக்கு. நீ மலை இடத்துல பாக்கல. உண்மையிலே மணி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? அது எனக்கு முருக மச்சான மாக்கையில புருப்புருன்னு இருக்குமா? புண்ணியவதி உன் மனசு எப்படி இருக்கு? எனக்கு நல்லா கின்னு இருக்கு. இருக்கு இருக்கு. கேக்குறதெல்லாம் வாங்கி தராரு என் சாமி. அவருக்கு எப்படி வேணுமா? யாரு காசு கொடுக்கறது, யாரு வாங்குறது? முத்துராணி உங்களுக்கு எப்படி இருக்குது? டவுசர் அப்படி சொல்லக்கூடாது முருக மச்சான். டவுசர் அவுத்து காமிச்சிருக்கேன்ல. வெளிமணிக்கு நத்தில நல்ல நல்ல சந்தனா நல்ல ரசத்தையிலே நந்தத்தில தங்கலதான் அடியே முடியாதுமா. அம்மா வாங்கம்மா. அம்மா இருக்காங்கன்னு பாக்குறேன். பறவை எல்லாம் வந்துருச்சு, அதெல்லாம் பாத்தீங்களா? அம்மா கண்ணவேற முடியாது. பறவை எல்லாம் பறந்து போகணும். பறவை கொட்டாய் விட்டாச்சு, நீ விளங்குன மாதிரிதான்.
ஆமா. சொல்லுங்கம்மா. பரவாயில்லைம்மா. தூங்கப்படாது. அலலும் 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 அலலுமே என்னம்மா என்ன என்ன சீனா என்ன சீரி பாயும் பறவைகளா? இப்ப என்ன பண்ணுவீங்க? அடவே வரட்டே, அடவே வரட்டே. என்ன சொல்லி உங்க அப்பா அனுப்புனாரு காவலுக்கு? ஆடி பாடி பறவைகளை விரட்டுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. பாடுனீங்க? ஆமா. தாய்மார் ஊரா அன்பளிப்பு கொடுத்தாங்க. ஆமா. வாங்கி கொண்டு வந்து பேக்குகளை இறுக்க முடிச்சு வச்சுட்டீல. ஆமா ஆமா. எப்ப ஆடுவீங்க? யாரு? நீங்க. நான் பாட்டு பாடனா நீங்க ஆட்டணும். அதுக்குதான் உங்களுக்கு வேலைக்கே சேர்த்திருக்கு முத்துராணி. நீங்க பாட்டு பாடும்போது நீ ஆடு, அது மட்டும் தான் உன் வேலை. எதுக்கு பேசுனீங்க அவ்வளவுதான். அம்மா வேலையை விட்டு தூக்கிடுவேன். இங்க பாருங்க, பெரிய கலெக்டர் பத்தி கொடுத்துருக்க, பேசாம நிப்பாரு. இப்ப ஆடு எல்லாம் பூரா அவுக்கவா? ஐயோ அப்புறம் அவருக்கா கொஞ்சம் பொறுமையை கை முடியுமா? உங்களுக்காக மாமா நான் பொறுமையா இருக்கிறேன் மாமா. அம்மா ஆடு ஆட சொல்லுங்க. இப்ப ஆடுவாங்களா? அப்ப பொறுமையா இரு, பொறுமையா. இப்ப வேணா அந்த அந்த வீட்டுக்குள்ள போய் சரி மாமா, சரி மாமா, ஆட சொல்லுங்க. உங்க நீங்க சொல்றதுக்காகத்தான் பொறுமையா நிக்கிறேன். இல்லைன்னா நேரம் அவுத்து பண்ணிட்டு ஊர்ல ஓடிடுவேன். சரி பாசமுள்ள கொடியரே தூக்கிட்டு ஊருக்கு கிளம்ப வேண்டியது. நீ உன் முளைப்பாரிய தூக்கினா என் முளைப்பாரிய தூக்கிட்டு கிளம்பு. கும்மி அடிச்சுட்டு ஏப்பா முருகா, என் முளைப்பாரிய நீ தூக்க சிரமமா இருக்கு. அவன் மஞ்ச சேலஞ்ச மட்டும் போட்டோ எடுக்கிற, எங்க அக்கா எடுக்க மாட்டியா? அக்கா நீ நிற்க போஸ் போட்டோ எடுப்பா. சித்தப்பையா அவளை போட்டோ எடுத்த மாதிரி எங்க அக்காவை எடுப்பா. நான் என்ன பண்ண? நீ எதுக்கு அந்த பேரை எதுக்கு நீ வச்ச? ஒரு விஜய் அஜித்னு வச்சிருக்க வேண்டியதானே? சரி, இப்ப இருந்து நான் உனக்கு பேர் மாத்திடுறேன். எனக்காண்டி பேரை மாத்திக்க. நீ வைமா. இப்ப இனிமேல் இன்னையில இருந்து நீங்க வந்து விஜய் சேதுபதி. குடிக்கி ஓவரா போற வர வர
சரி மாமா போயிட்டு வருவா. ஆமா போயிட்டு நாரதன் அனுப்பு. போயிட்டு வரேன். இடையில அவர் வந்தா எனக்கு என்ன வேணுமே சொல்லி வாங்கி கொடுப்பாரு. மாமா சும்மா இருந்தா அங்கிட்டு உள்ள வாங்க. என்ன உலர்ந்து எடுக்க முடியல அப்படியா? உண்மையில அக்கறையா கேட்கிறாரு. நீங்க வாங்க சீவி விட்டுட்டு போகலாம். போயிட்டு வருவா.